Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ தான். என்னன்னா இலவச விவசாய மின் இணைப்புக்காக பதிஞ்சு இருக்கிறவங்களுக்கு எப்போ மின் இணைப்பு கிடைக்கும், அது சீனியாரிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு இண்டிவிஜுவலாக நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சிலர்களுக்கு ஆன்லைனில் செக் பண்ணலாம், ஒரு சிலருக்கு ஆஃப்லைனில் போய் மட்டும்தான் செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் திரும்ப தொடர்ந்து என்னுடைய இதில் கேள்வி கேட்குறது அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியா இருக்குது. ஸோ மற்ற எந்த விஷயத்துக்குமே என்னால் டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கனால ஸோ அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறது புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், விவசாயிகளுக்கு பயனுள்ள வீடியோஸ் இல்லாமல் நுகர்வோர் அந்த கன்சியூமர் யார் இருக்காங்களோ தமிழ்நாடு முழுக்க அவங்க டிஎன்இபியில் என்ன விதமான அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ எல்லா விஷயங்களுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் போட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தம் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா நம்மளுக்குள்ளே டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அதில் நம்ம போட்டதில் முக்கால்வாசி இலவச மின்சாரம் எப்படி வாங்குறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, ஸோ ப்ளஸ் அதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதில் நிறைய என்கிட்ட பர்சனலாகவும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, பர்சனலாக என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதுலேயும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்குது என்னென்னா சீனியாரிட்டி எப்படி செக் பண்ணுறது. 25,000 ஸ்கீம் நான் 2007 பதிஞ்சிருக்கேன், 2006 பதிஞ்சிருக்கேன் அப்படின்றது நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நம்ம சேனலில் பார்க்கணும் நிறைய பேர் சீனியாரிட்டி எப்படி செக் பண்ணுறது, சீனியாரிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவின் ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா ஜிஓ 350 தவிர மற்ற அனைத்து ஸ்கீமுமே தாட்கோ ஆகட்டும், டாப்செட்கோ ஆகட்டும், தென் நார்மல் ஸ்கீமு 50,000 எல்லாம் ஆஃப்லைனில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆன்லைனில் ஜிஓ 350 தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ இது ஏன் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களை பார்க்க வச்சுட்டு பின்னாடி நான் சொல்கிறதுக்காக விருப்பப்படலை, முன்னாடியே சொல்லிடுறேன். ஆஃப்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆன்லைனில் ஜிஓ 350 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப்லைனில் அந்த 25,000 ஸ்கீம் 50,000 ஸ்கீம் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். கூகுள் குரோம் இல்லாட்டினா கூகுள் வெப்சைட் எதனாச்சும் ஒரு இதில் சர்ச் ஆப்ஷனில் டான்ஜெட்கோ ஜிஓ 350 சீனியர் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாவே கீழே உங்களுக்கு அக்ரி சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த அக்ரி சர்வீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு அதோட டிஎன்இபியோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் டேரெக்டாக உங்களுக்கு சீனியர் லிஸ்ட் பார்க்கறதுக்கான பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் செலக்ட் கேட்டகரின்னு இருக்கும், அதில் ப்ளீஸ் செலக்ட்னு கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி உள்ள ஆட்கள் இதில் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோஸ், ஃபிசிக்கல் சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது என்னன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க காமிக்கும். நீங்கள் ரீஜன் வைஸாகவும் இது செக் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் ஆப்ஷனில் உங்களுடைய என்ன பேர் இருக்கோ அந்த பேர் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு இப்போ ராஜனோட பேர் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் யாராச்சும் பதிஞ்சிருக்காங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிப்பாங்க. ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் இந்த ராஜான்ற பேர் வர மாதிரியான உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு எதனாச்சும் நீங்கள் நம்பர் தெரியணும்னா அந்த சர்ச் பாக்ஸில் நம்பர் கொடுக்கலாம், இல்லாட்டினா டேட் ஆஃப் இயர் கொடுக்கலாம். நீங்கள் எதனாலும் வச்சு ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கீழேயே அந்த காலம் விசிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி. எக்ஸல், பிடிஎஃப், சிஎஸ்சி அப்படின்ற மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வருமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிடிஎஃப்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்கனால ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் போகிறதுனால அது வந்துடலாம். நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் உள்ள கேட்டகரிஸ் எல்லாமே திரும்பி ஒரு தடவை பார்த்தோன்னா ஃபிசிக்கல் சேலஞ்சு, விடோஸு, த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன இதில் இருக்குது நீங்கள் நிறைய கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஹில்ஸுங்கிறது எஸ்டி மக்கள், மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உண்டானது. ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. பேரா மிலிட்ரி சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அது இருக்குது. ஸோ இதில் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் சீக்கிரமாக 1 or 2 இயர்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணவே வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு கேட்டகரி கொடுக்குறேன். அந்த கேட்டகரியில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் கேட்டகரியில் யாருமே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அண்ட் தென் உங்களுக்கு இதில் நிறைய செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். உங்களோட அப்ளிகேஷன் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எங்கே பதிஞ்சிருக்கீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அப்ரூவல் பண்ணிட்டாங்களா, ஜிஓ 350 அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லை அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். இதுதான் ஜிஓ 350 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதன்படி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ ஆன்லைனில் வந்து ஜியோ 350 வந்து நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் 118 ரூபா பணமோ இல்லை 59 ரூபா இல்லை ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி 50 ரூபா அந்த மாதிரி பணம் கட்டினவங்களுக்கு ஒப்புகை சீட்டுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஒப்புகை சீட்டில் கோட்டை வரிசை என்ன போட்டிருக்கும். உதாரணத்துக்கு அந்த கோட்டை வரிசை எண் 50 அப்படி இருக்குன்னா 50/2021 ஒரு ஹைஃபன் போட்டு டேட்டுன்னு போட்டு என்ன தேதி போட்டிருக்காங்களோ அதுதான் அந்த வருடத்தின் 2021 வருடத்தில் 50வது ஆளாக பதிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த இயருக்கான சீனியாரிட்டி. ஸோ இதுதான் வந்து சீனியாரிட்டி செக் பண்ணுற அந்த இயருக்கான சீனியாரிட்டி மட்டும்தான் உங்களால் செக் பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து நீங்கள் 50,000 ஸ்கீம்லேயே தமிழ்நாடு முழுக்க எத்தனையாவதையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான சீனியாரிட்டி செக் பண்ண முடியாது. அதையும் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த 25,000 ஸ்கீம் 50,000 ஸ்கீம் அப்படின்ற திட்டம் இருக்கு இல்லையா, அதில் பதிஞ்சிருக்கவங்க ஜியோ 350 ஸ்கீமோ தாட்கோ ஸ்கீமோ இல்லை டாப்செட்ஸ்கோ ஸ்கீமோ அந்த மாதிரி வெளியே போயிடுவாங்க. நிறைய பேர் தட்கல் மூலியமாகவும் வெளியே போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அதில் உள்ளவங்க குறைஞ்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து மொத்தமாக கணக்கெடுக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் பதிஞ்சிருக்காங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு இத்தனை பேர் பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு இதுதான் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ ஸ்கீம் இடையில இருக்கனால அதை சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த சீனியாரிட்டி நான் எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஸ்கீமில் 2003 வரைக்கும் கொடுத்தாச்சுப்பா, 2003லேருந்து 2005 வரைக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பேனல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2003லேருந்து 2005 வரைக்கும் ஒப்பிச்சீட்டு எடுத்து பாருங்க. அதுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேனல் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதில் எத்தனாவது ஆளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து 2000 ஸ்கீமில் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 50,000 ஸ்கீம் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. பெரும்பாலும் இதுதான் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கட் ஆஃப் டேட்டு நிர்ணயிச்சிருந்தாங்க. கட் ஆஃப் டேட்டுங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் நிர்ணயிச்சிருந்தாங்க. அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து குறைஞ்சபட்சம் 2008 வரைக்கும் 50,000 ஸ்கீமும் 2007 வரைக்கும் 25,000 ஸ்கீமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாட்கோ டாப்செட்கோ ஜியோ 350 தவிர இந்த 2 ஸ்கீமும் வந்து நம்ம சைடில் சீனியாரிட்டி செக் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் பதிஞ்ச அந்த துறையின் மூலியமாக தான் சீனியாரிட்டி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து ஜியோ 350 ஸ்கீம் வந்து எப்படி சீனியாரிட்டி செக் பண்ணுறதுன்னு, ரெண்டாவது 25,000 50,000 ஸ்கீமில் எப்படி ஆஃப்லைனில் செக் பண்ணுறது, அது வந்து ஆன்லைன் மெத்தடு, இது எப்படி ஆஃப்லைனில் செக் பண்ணுறது. மூணாவது விஷயம் என்னன்னா வந்து 25,000 ஸ்கீம் 50,000 ஸ்கீம் எது வரைக்கும் மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதனாச்சும் வரும், எதனா எதிர்பார்க்கலாம். தக்கல் ஆகட்டும், 25,000 ஆகட்டும், 50,000 ஸ்கீம் ஆகட்டும், இதை பற்றின அறிவிப்புகள் எதனாச்சும் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நார்மல் ப்ரையாரிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு 15 வச்சுக்கோங்க. 15 வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்கீம் இருக்குன்றதை நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னும் தூரம் வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு வரீங்களா அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இலவச மின் இணைப்பு வாங்குறதுக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம். தொடர்ந்து அதை பாருங்கள். பார்த்துட்டு சந்தேகம்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையோ அதோட இன்ஸ்டாலையோ வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுறீங்க, நான் வந்து எந்த ஸ்கீமில் பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ நிறைய பகுதிக்கு வரோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும், இபிஎஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வீடியோவை மேக் பண்ண சொன்னாலும் உங்களோட மாதிரி டவுட் இருக்கு நிறைய பேர் யூஸ் ஆகும். அதையும் மேக் பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்கேன். ஸோ நன்றி நண்பர்களே, நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.